ஹை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லா பேரும் வந்து பார்த்தீங்கன்னா 11th ரிசல்ட்டுக்காண்டி தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. 10th அண்ட் 12th வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து பயமாக இருக்கும். எந்த மாதிரி மார்க் வந்து வரப்போகுது எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப பயமாக தான் இருக்கும். கன்ஃபார்மாக வந்து இருக்கும். நம்மளுக்கு கம்மிங் ஒரு மே 14 வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. இந்த நிலைமையில் ஏகப்பட்ட கொஷின்ஸ்னு கேட்டிருந்தீங்க. எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் மிக பயனுள்ளதாக வந்திருக்கும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க என்ன கூடயும் வந்து பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். ஸோ பேசிக்காக நிறைய பேர் வந்து 11th தான் வந்து ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க. மற்றபடி வந்து 10th அண்ட் 12th ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ண மாதிரியே வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அதனால் இதை பேஸ் பண்ணியே ப்ரோ 11th இதே நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து கன்ஃபார்மாக வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. கன்ஃபார்மாக 10th 11th அண்ட் 12th நான் வந்து எந்த மாதிரி அப்டேட் வந்து கொடுத்தேனோ அதே மாதிரி தான் வந்து 11th நமக்கு ரிசல்ட் வந்து வரப்போகுது. அதனால நீங்கள் ரிசல்ட்டை நினச்சி நீங்கள் வந்து பயந்துகிட்டே வந்து இருக்காதீங்க. முக்கியமாக 10th அண்ட் 12th உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து பேப்பர் வந்து திருத்திருந்தாங்களோ அதே மாதிரி தான் சேம் கான்செப்டோட தான் வந்து நமக்கு இந்த வாட்டி 11th வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சேம் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால 10th வந்து வேறு மாதிரி திருத்திருக்காங்க, 12th வேறு மாதிரி திருத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ப வேண்டாம். ரெண்டு எல்லாமே பேசிக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 செக்ஷனுக்கும் நம்மளுக்கு வந்து எப்பயும் போல் தான் வந்து திருத்துவாங்க. ஒரு செக்ஷனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து திருத்த மாட்டாங்க. அதனால நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா 10th அண்ட் 12th எந்த மாதிரி மார்க் வந்து வந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து 11th வந்து வரப்போகுது. அதனால் இதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் வந்து கிடையாது. இப்போ நிறைய பேர் பேசிக்காக வந்து என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா ப்ரோ 11th வந்து எனக்கு தமிழ் வந்து ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா 11th வந்து கொஞ்சம் தமிழ் வந்து கஷ்டமாக கேட்டனால நிறைய பேர் வந்து ப்ரோ எனக்கு பயமாக இருக்குது, முக்கியமாக வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் வந்து மார்க் குறைப்பாங்களா அப்படி சொல்லிட்டு அதுவுமே நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மார்க் வந்து குறைப்பாங்க. இது வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் குறைப்பாங்க. ஆனால் மேக்ஸிமமாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் வந்து மேக்ஸிமமாக குறைப்பாங்க. அதுக்கு மேலே வந்து குறைக்க மாட்டாங்க. அப்படி இல்லை 1 மார்க் அப்படி இல்லைனா அரை மார்க் வந்து குறைப்பாங்க. ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் மிஸ்டேக்கோடு எழுதிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமமாக 1 மார்க் அப்படி இல்லைனா 1.5 மார்க் வந்து குறைப்பாங்க. அதுக்கு மேலே வந்து குறைக்க வாய்ப்புகள் கிடையாது. அதனால கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டம் அப்படி சொல்லிட்டு எல்லா ஸ்டாஃப்க்கும் தெரியும். கஷ்டமாக இருந்தனால அதை பேஸ் பண்ணியே தான் வந்து உங்களுக்கு மார்க் வந்து போடுவாங்க. அதை நினச்சி நீங்கள் வந்து பயப்படப்பட தேவைகள் கிடையாது. அதனால 11th வந்து தமிழ் கன்ஃபார்மாக வந்து எல்லா பேரும் வந்து ஆல் பாஸ் தருவீங்க. ஸோ 10th 11th நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. 10th 12th நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி ரிசல்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு 11th வந்து வரும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. முக்கியமாக 11th வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. அக்கௌண்ட்ஸும் வந்து நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. கன்ஃபார்மாக வந்து அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக்காக நீங்கள் வந்து ஆன்சர் வரலன்னா கூடயும் பரவாயில்ல, ஸ்டெப் மார்க் கூடயும் வந்து இருக்கும், மார்க் வந்து இருக்கும். நல்லா வந்து நீங்கள் பயப்படாதீங்க. மோஸ்ட்லி அக்கௌண்ட்ஸும் வந்து நிறைய பேர் வந்து பாஸ் தருவீங்க. வந்து நிறைய பேர் சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து கேட்டிருந்தீங்க. ப்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே நிறைய பேர் லைவ் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா அப்புறம் நான் மேத்ஸில் வந்து 25க்கு ஒரு 22 எடுப்பேன், எனக்குலாம் வந்து பாஸ் பண்ணி விடுவாங்களான்னு சொல்லிட்டு பேசிக்காக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க. ஜஸ்ட்டு கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஓரளவு வந்து அதாவது இப்போ மேத்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்டெப் மார்க் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எழுதுனா கூடியும் ஏதாவது ஒரு 2-3 ஸ்டெப் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். அதுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து மார்க் வந்து போடுவாங்க. ஸோ ஸ்டெப் மார்க் இருக்கிறனால மேத்ஸில் வந்து மார்க் வந்து போடுவாங்க. நீங்கள் ஆன்சர் வந்து தப்பாக எழுதிருக்கீங்க, அதுக்கு மேலே இருக்கிற ஃபார்மெட் கொஞ்சமாக அந்த ஸ்டெப் மார்க்லாம் வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மார்க் வந்து போடுவாங்க. ஸோ அதனால ஆன்சர் வந்து தப்பாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து அதை நினச்சி நீங்கள் வந்து பயப்படாதீங்க. நீங்கள் முன்னாடி எழுதிருப்பீங்க தெரியுமா, அதுக்கு வந்து உங்கள் மார்க் போடுவாங்க. ஆன்சர் வரலாம் நான் மட்டும்தான் ஒரு 2 மார்க் 1 மார்க் வந்து குறைப்பாங்க. மேக்ஸிமமாக வந்து ஃபுல்லாக வந்து குறைக்க மாட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஃபார்முலா அந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து பாஸ் பண்ணி விட்ருவாங்க. மோஸ்ட்லி 25க்கு நீங்கள் 20 அபோவ் நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து பாஸ் பண்ணி விட்ருவாங்க. இல்லை நீங்கள் 25
இப்போ இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 15 மார்க் தான் எடுக்கிறீங்க, 14 மார்க் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதனால் பயப்படாதீங்க. மோஸ்ட்லி வந்து 11th மார்க் வந்து தேவைகள் கிடையாது. அதனால் கூடியும் வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்டாஃபும் வந்து உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி விடலாம். அது வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. அதனால் வந்து 11th மார்க் தேவையில்லை. அதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓகே கொஞ்சம் பொழைச்சி போட்டோம் சொல்லிட்டு வந்து பாஸ் பண்ணி விடுற ஸ்டாஃபும் இருக்காங்க. அதனால உங்கள் பேப்பர் வந்து எந்த ஸ்டாஃப் கிட்ட போயிருக்குன்னு சொல்லிட்டு யாராலுமே சொல்ல முடியாது. அதனால் வந்து நம்ம ரிசல்ட் அன்றைக்கி தான் பொறுமையாக வந்து பார்க்க முடியும். 14ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்து வருது. நம்ம கூடிய சீக்கிரம் வந்து லைவ் வந்து வருவோம். அதனால் 11th ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கூடியும் வந்து சேனலை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போயே பண்ணிடுங்க. நம்ம 11th அன்றைக்கி அதாவது ரிசல்ட் அன்றைக்கி நம்ம அந்த லைவ் வந்து வர போகிறோம். அதனால் லைவில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போயே பண்ணிடுங்க. மற்றபடி வேறு ஏதாவது டவுட் வச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க.